எத்தனை வாட்டி பார்க்கலாம் படம்? நான் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். கூகுள் மட்டும் தான் ரெண்டே படம். கோடி போடல ஒண்ணுமே போடல. என்ன சூப்பரா இருக்கு ப்ரோ. கேமரா சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. டைரக்டர் செம்ம. படம் பயங்கரமா டிக்கெட் பாக்கி. தலபதி டிவிக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்? ரேட்டிங் 10.10. ப்ரோ படத்துல சரியான ட்விஸ்ட் ப்ரோ. தலைவா யாரடா சீனி படம் எப்படி இருக்கு? செமையா இருக்கு. நான் தலைவா ஃபர்ஸ்ட் வாட் அவருக்கு தானா? அவருக்கு தானா ஃபர்ஸ்ட் வாட்? தளபதிக்காக தான். தளபதி பர்த்டேக்கா. ஹாப்பி பர்த்டே தளபதி. நாங்க அப்ப பாத்துட்டு இப்ப பாக்கிறதுக்கு படம் கொஞ்சம் இல்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. தளபதி ஆல்வேஸ் தளபதி. 5 out of எவ்வளவுன்னு சொல்லு. 5 out of 10. எவ்வளவு ரேட்டிங் இருக்கு ப்ரோ? ப்ரோ 10 100க்கு 100. அவருக்கு ஃபேன்ஸ் விஷயமா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பர்த்டே விஷயமா அவருக்கு பர்த்டேக்கு படம் நடிச்சாருன்னா நல்லா. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே தலைவா, வருங்கால முதலமைச்சர். 2026 வரும். ஓவராலா படம் எப்படி இருக்கு? எத்தனை வாட்டி பாத்துட்டீங்க? இனி பார்க்க போறீங்களா? எத்தனை வாட்டி வேணா பாக்கலாம். இங்கே தான் இருக்கீங்களா? காலையில வந்துட்டோம். எல்லாம் ஒரு ஓப்படுங்க மொத்தமா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஒரே வார்த்தை. 2026 நம்மளுது. டிவிகே வருங்கால முதலமைச்சர் வாழ்க. டிவிக்கு நம்மளுக்கு தானா ப்ரோ? நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்தது ப்ரோ. செம படம் பக்கா. நான் சூப்பரா இருக்கு. பாருங்க மறுபடியும் வீட்டுல பார்க்காம தியேட்டர்ல வந்து பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. வைப் நல்லா இருக்கும். விஜய் அங்கிள் எப்படி இருந்தாரு? நல்லா இருக்கா? ஹாப்பி பர்த்டே ஜெடி. ஹாப்பி பர்த்டே தலபதி. சொல்லுங்க. ஓகே ப்ரோ. படம் எப்படி இருக்கு? ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்? இது துப்பாக்கி சொல்றீங்களா ப்ரோ? அது ஆல்மோஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆன ப்ரோ. ஆஸ் யூசுவல் எப்பவும் போல கொண்டாட்டம் தான். கூகுளுக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணியாச்சு. மேடம் எல்லாம் பயங்கர டான்ஸ். படம் எப்படி இருக்கு? படம் சொல்லவா போயிடும் ப்ரோ. எத்தனை வாட்டி பார்த்தாலும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். தலைவருக்காக நாங்க எத்தனை வாட்டி கொடுத்தாலும் பாத்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கே 10 ஷோ போட்டாலும் இன்னைக்கே உட்காந்து பாத்துக்கிட்டே தான் இருப்போம். ஹாப்பி தளபதி, ஹாப்பி பர்த்டே தளபதி, ஹாப்பி பர்த்டே தளபதி. எப்பவுமே உங்களுக்காக தான் நாங்க உயிர் கொடுத்துட்டு இருப்போம். ஹாப்பி பர்த்டே தளபதி. நல்லா பாக்குறதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. தளபதி எப்பயுமே பாக்குற மாதிரி தான். தளபதி என்னைக்குமே மாசம், அந்த மாசம் என்னைக்குமே அழியாது. வேற லெவலுங்க. தளபதி பார்த்தா எப்படி இருக்கும் ஸ்கிரீன்ல? நாங்க முன்னாடியே வந்து ஒரு 4-5 தடவை பார்த்தோம். என் பையனோட இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். அர்ஜுன் நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது படம்? படம் சூப்பரா இருந்துச்சு. 10க்கு எவ்வளவு கொடுப்ப? 10க்கு 10. வீடியோ பாப்பீங்களா? எத்தனை தடவை கூட்டம் இருந்தாலும் பாக்கணுமா? ஆல்ரெடி முன்னாடி வாட்டி ஷோ புக் பண்ண சொல்லிட்டாங்க. வீட்ல யாரும் இல்லையா? எங்க மொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க அப்பா நானு பசங்க 2 பேரோட வந்தோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நாங்க இப்போ வரோம். தேங்க்யூ. இப்ப நான் சொன்னா வெளியில லீக் ஆயிடும் சீன்ஸ் எல்லாம். அதனால நான் சொல்லல வெளியில. அதனால நீங்க அந்த சஸ்பென்ஸோடவே போய் பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம் தளபதி பர்த்டே. அதுமா நான் வெளில சொன்னா அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும். அதனால நீங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க. எதனால உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு வந்தீங்க? படம் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நடுவில் ஒரு பாட்டு மட்டும் தானே, அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு மட்டும் தேவையில்லாம வச்சுட்டாங்க. அது விஜய் டிவிலேயே தெரிஞ்சது. இருந்தாலும் சொல்லக்கூடாது, லீக் ஆயிடும். நீங்க வந்து ஃபேமிலியோட பார்த்தாலே. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? என்னது படம் வேற லெவல். படம் இது எங்க எப்பயோ வந்த படங்க. 2012 வந்து அதே வைபோட தான் இருக்கு படம். ப்ரோ ஓவரால் நல்லா இருக்கா படம்? சூப்பர் படங்க. ஆல்ரெடி 2012 வந்து இது கணக்கே இல்லைங்க. ஆக்சுவலா 2012 வரும்போது நான் சின்ன பையன். ஸோ அப்பயே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் கூட பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் அதுவும் தளபதி 50th பர்த்டே. ஸோ சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க. நான் என்னன்னா கோட்டோட ப்ரோமோ போடுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவங்க போடலை. ஸோ வழக்கம் போல் அந்த கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மட்டும் போட்டாங்க. நல்லா வைபாக இருந்தது. படமும் நல்ல வைப்பு. ஸோ முடிஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பியஸ்ட் 50th பர்த்டே தளபதி. எதனால மேம் திருப்பி வந்து பார்க்குறீங்க படம்? தளபதிக்காக தான். தளபதி பர்த்டேக்கா. ஹாப்பி பர்த்டே தளபதி. இது எத்தனாவது வாட்டி பார்க்குறீங்க? இன்னைக்கு நேத்தில இருந்து ஒரு 3ஆவது தடவை பாக்குறோம். இனிமே பாப்பீங்களா இந்த படத்தை? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓடிட்டு இருந்தா கன்ஃபார்மா தனியா வந்து பாப்பீங்களா? இல்ல தனியா தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கேங் அடுத்து கத்தி படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து திரும்ப அடுத்த படத்துக்கு வருவோம். ஓகே थैंक यू. பிடிச்சிருக்கா? இப்பதான் பாக்கீங்களா? இப்பதான் பார்க்கோம். பாக்கீங்களா? ஆமா. முதல்ல வந்து பாக்கலையா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்? ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 out of எவ்வளவுன்னு சொல்லு. 5 out of 10. Thank you. நல்லா தானே இருந்தது. சூப்பரா இருக்கு. தளபதி ஆல்வேஸ் தளபதி. சும்மா நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம் ப்ரோ?
9.5 கொடுக்கலாம் 10க்கு. படம் சூப்பரா இருக்கு. நாங்க அப்ப பாத்துட்டு இப்ப பாக்கிறதுக்கு படம் கொஞ்சம் இல்ல நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் ஜாலியா போவோம். செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் சீரியஸா போற மாதிரி இருக்கும். ஓகே நல்லா இருக்கு. கதையில என்ன உங்களுக்கு இல்ல ஆர்மியை பத்தி எடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்போ சின்ன பையன் நான் பார்க்கும்போது இப்ப பார்க்கும்போது ஆர்மி எவ்வளவு ஒரு முக்கியன்றது தெரியுது. அந்த ஃபேமிலிஸ் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுது. துப்பாக்கி ஏற்கனவே வந்த படம் தானே. நான் வேற ஒன்னது அஜித்தோட பயங்கரமா கொடுக்கலாமா சொல்றா ப்ரோ நீங்க ரெண்டு வார்த்தை பேசுங்க படத்தை பத்தி கொஞ்சம் ஓவராலா கொஞ்சம். பிரதர் உண்மையா சொல்லணும்னா 2012 நாங்க பார்த்தது ஓகேங்களா. துப்பாக்கி திரும்பி பார்த்தே ரீரிலீஸ் பார்க்கும்போது இது எனக்கு 2012க்கே போன மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வைப் வேற லெவல் இருக்கு. இது தளபதிக்கு தவிர வேற யாருக்குமே தெரிஞ்சு இந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு படம் அப்படிலாம் ரிலீஸ் ஆகும். ஆனா 6 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 6 படமும் 2 நாள் ஹவுஸ்ஃபுல்னா தளபதியால் மட்டும்தான் முடியும். பர்த்டே விஷயம் சொல்லுங்க தளபதி. அவர் பாத்துட்டாருன்னா விஷு மணி அப்படி தலைவா நீங்க தான் எல்லாமே. ஸோ ஆனா என்ன ஒண்ணு சிஎம் ஆகலாம். பட் ஆனா படம் பண்ண மாட்டீங்களா அதான் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வைப்பு இந்த ஒரு இதுலாம் வந்து இனிமே கிடைக்காது. ஏன்னா இந்த ஒரு மனுஷனால் தான் வந்து தேட்டரே போகுது ஓப்பனா சொல்லணும்னா அதான் உண்மை. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனா அது இல்லைன்னும் போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஒரு படம்னாச்சும் பண்ணலாம். அது மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல படமா கோட்டோட லாஸ்ட் வரேன்ட்டீங்க. நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் முருகராஜ் இருப்பாரு அப்படி எல்லாம். வேற யார் அவரு டேரக்டர் வெற்றிமாறன்லாம் இருப்பாரு அப்படின்னு யோசிச்சோம். பட் ஆனா எதுவுமே இல்ல. இதோட முடிஞ்சு இன்னும் ஒரே ஒரு வரட்டும் ஒரு 30 செகண்ட் போட்டிருக்கலாம் அந்த கிளிம்ஸ். எதுவுமே போடாம தொத்தி அமிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி. எப்படி இருக்கு படம்? பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஒண்ணுமே இல்ல உள்ள ஒரே ஒரு போட்டானுங்க அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. கேமரா சூப்பரா பண்ணிருக்காங்க டைரக்டர் சார். படம் பயங்கரமா இருக்கு. டிக்கெட் பாக்கெட் படம் எப்படி இருக்கு? செமையா இருக்கு. தளபதி விஜய் சூப்பரா இருக்கு. எத்தனை வாட்டி பார்க்கலாம் படம்? நான் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். விஜய் படம் தான் எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். எப்படி இருக்கு? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கீங்களா? ஆமா. ஓகே என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ். ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்? ரேட்டிங் 10.10. ப்ரோ ஒரு விசில் போட மாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க இன்ட்ரோல போய் பாட்டு போட மாட்டாங்க. கூகுள் மட்டும் தான் 2 டைம் போடல ஒண்ணுமே போடல. என்ன ப்ரோ விஜய் பர்த்டேக்கு சரியான ஃபேன். இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன்னா கருடன் ஓடுது மகாராஜா ஓடுது எல்லாமே ஓடுது. அப்ப காரணம் எதுக்கு விஜய் ஃபுல் ஆகுது 2 ஷோ தலைவா ப்ரோ படத்துல சரியான ட்விஸ்ட் ப்ரோ. பாம்பே அடிக்கல இங்க தியேட்டர் உள்ள அடிக்குது. தளபதி தான் இங்க கெத்து. வருங்கால சிஎம் தியேட்டர்ல சூற விடுறாரு. தளபதி மட்டும் தான் இல்ல ப்ரோ. சிஎம் தளபதி தான். தளபதி தான் ஃபர்ஸ்ட் வாட் அவருக்கு தானா? அவருக்கு தானா ஃபர்ஸ்ட் வாட்? ஃபர்ஸ்ட் வாட் அவருக்கு தான். தளபதி தான். ரேட்டிங் எப்பயுமே 10 தானா? 10க்கு இல்ல நான் துப்பாக்கி படம் பார்க்க வந்தேன் ஆக்சுவலி. ஆமா ஆல்மோஸ்ட் இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்கறது என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா நான் வந்து ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கும்போது தான் வந்து துப்பாக்கி படம் பார்த்துருந்தேன். அபிராமி தியேட்டர்ல பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரீரிலீஸ்க்கான வாய்ப்பு எதுவுமே அமையல. பட் அகெயின் வந்து ரொம்ப நாளாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். துப்பாக்கி படம் வந்து ரீரிலீஸ்க்காக நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இவங்க வந்து இது மாதிரி ரீரிலீஸ்ன்னு சொன்னோடனே என்ன நடந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது வந்து பார்த்துடணும் விஜய் அண்ணாக்காக அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஸோ அகெயின் இப்போ இந்த ஷோ முடிச்சுட்டு அடுத்து நைட் அகெயின் துப்பாக்கி போகிறதா ஒரு பிளான் இருக்கு. ஸோ ரொம்ப பிடிச்ச படம்னா துப்பாக்கி. நல்லா இருந்துச்சு. எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்போது வந்து நமக்கு அந்த அளவுக்கு விவரம் எதுவும் தெரியாது. இப்போது விவரம் தெரிஞ்சு பார்க்குறப்போ சில விஷயங்கள்லாம் புரியுது. லைக் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஹாரிஸ் ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் விஜய் வந்து விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சின்ன கிட்ஸ்லேருந்தே எல்லாருக்குமே வந்து விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய் அண்ணா வந்து ஆக்சுவலி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்கலாம். விஜய் அண்ணா மூவிஸ்னாவே எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம், கிட்ஸ் வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு டீசெண்டாக தான் அவர் வந்து எல்லாமே வந்து ஆக்ட் பண்ணுவார். டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சொல்ல வரீங்க? டைரக்ஷன் வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. இன்னொரு காம்பினேஷன் என்னன்னா எனக்கு ஒரு இன்னொரு ஆசை என்னன்னா ஏஆர் முருகதாஸ் ஹாரிஸ் ராஜ் விஜய் அண்ணா காம்போல இன்னொரு படம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி ஹாரிஸ் ராஜ் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்.
அவருக்கு ஏதாவது சொல்ல விரும்புங்க விஜய் இன்னைக்கு பர்த்டே விஷயமா உங்களோட ஃபேன் ஏதாவது சொல்ல விரும்புறீங்க அவரோட ஃபேன்? ஒன்றும் பெருசா இல்லை. விஜய் அண்ணாக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். அதே மாதிரி பாலிடிக்ஸ்லயும் நல்ல ஒரு சக்ஸஸை வந்து அவர் மீட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒன்றும் பெருசா இல்லை. ஒரே ஒரு வாட்டி என் அண்ணனை பார்த்துட்டா போதும், நல்லா இருக்கும். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி விஜய் நான் பார்த்துட்டா போதும். அவர் வந்து கட்சிகள்லாம் நிறைய தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அவர் படம் எடுத்து போறாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அது விஷயமா ஏதாவது அட்வைஸோ ஒரு ஐடியாஸோ அவர் கொடுக்க விரும்புறீங்களா? அவருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம அதான் அவருக்கு அட்வைஸோ இல்லை ஐடியாஸோ கொடுக்குற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அவர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லை, எல்லா ஃபேன்ஸுமே நினைக்கிறோம். ஸோ அவர் வந்து எந்த இதுவாக இருந்தாலுமே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம். லைக் அவர் வந்து ஃபெயிலியராக இருந்தாலும் நாங்கள் அவர் கூடயே இருந்து அவரை வந்து நல்லா இது பண்ணிப்போம். அவர் சக்ஸஸை மீட் பண்ணாலுமே நாங்கள் வந்து அவர் கூட இருந்து நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம்.